ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், அதாவது ஒரு 3 குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் சாப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் கைப்பிடி இருக்கிற மாதிரி வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 இல்லைனா 1.5 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் 2 இல்லைனா 3 தக்காளி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் வாரியாக சொல்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கி வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு அந்த போட்டிருக்கக்கூடிய முள்ளங்கி நல்லா டிரான்ஸ்பரன்சியாக தெரியுங்க. அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், முழு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டுக்கு அரைக்கிறோம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் 3 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. இது பொரி குழம்பு அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக ஆட் பண்ணலாம். அதுவும் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னும் பொழுது நம்ம அதில் நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு காரம் கரெக்டாக மேட்ச் ஆகி வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது வேகிறதுக்கு ப்ளஸ் குழம்பாகிறதுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமான குழம்பு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, திக்னஸ் இல்லாமல் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம், அதையே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த புளி தண்ணி அந்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதங்கின்னு வரணும். நல்லா குழம்பு கொதிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா குழம்பு கொதிச்சு குழம்பு கம்மியாக வருங்க. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான முள்ளங்கி பொரி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.